कैसे मारा तुमको? सब मारा, उठा के पत्थर पत्थर सब फाड़ दिया। पत्थर से मारा? पत्थर से डंडों से सब मारा। சிதம்பரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட இருசக்கர வாகனத்தில் போலீசாரிடம் புகார் அளித்த வடமாநில இளைஞர்கள். சொல்வது என்ன என்று தெரியாமல் திகைத்து நின்ற போலீசார். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கோவிந்தசாமி நகர் பகுதியில் பழைய செல்போன், லேப்டாப், டிவி வாங்கி வரும் வடமாநில இளைஞர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பானிபூரி விற்கும் ஒரு வடமாநில இளைஞர் அப்பகுதியில் உள்ள உள்ளூர் தமிழக இளைஞர்களை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு சென்ற உள்ளூர்வாசிகள் கற்கள் மற்றும் சப்பாத்தி கட்டையால் தாக்கியதாக தெரிகிறது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட வடமாநில இளைஞர்கள் சிதம்பரம் காந்தி சிலை அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசாரிடம் ரத்தம் சொட்ட சொட்ட புகார் அளித்தனர். ஆனால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று தெரியாமல் போலீசார் திகைத்து நின்றனர். இதனை அடுத்து வீட்டின் உரிமையாளர் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. நேற்று இரவு நடந்த சம்பவம் இதுவரையில் நடவடிக்கை இல்லாமல் இருப்பதால் உள்ளூர்வாசிகள் யார், வடமாநில இளைஞர்களை அவர்கள் எதற்காக தாக்கினார்கள், பானிபூரி விற்பவர் எதற்காக உள்ளூர்வாசிகளை அழைத்து சென்றார் என்பது தெரியாமல் படுகாயமடைந்த பாதிக்கப்பட்ட 3 வடமாநில இளைஞர்கள் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று இரவு ரத்தம் சொட்ட சொட்ட வடமாநில இளைஞர்கள் போலீசாரிடம் பேசிக் கொண்டிருந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.